ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜாஃபினா கம்ப்ளீட்டாக நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டாக்குமெண்ட் எப்படி சேவ் பண்ணுறதுக்கான பார்ட் 3 வீடியோ தான் இது. மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃபால்ட்டாக டாக்குமெண்ட் 1 நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. நம்ம டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். குக்கிங் ஜாஃபினா கம்ப்ளீட்டாக நாலேஜ். இப்போ லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கும். அந்த பாக்ஸ் பேர் தான் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதில் பர்பிள் கலரில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதுதான் வந்து சேவ் கமாண்ட். அந்த சேவ் கமாண்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ சேவ் பண்ணுறதுக்கான பேஜ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளுடைய டாக்குமெண்ட்டை எந்த இடத்துல வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அது நம்மளுடைய விருப்பம் தான். நான் வந்து மை கம்ப்யூட்டரில் டிரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ லொக்கேஷன் செலக்ட் பண்ணியாச்சு. கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் இருக்கும். இப்போ அதில் எந்த நேம் வந்து இருந்தாலும் அதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு நம்ம விருப்பப்படுற நேமை வந்து அங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். நாங்கள் குக்கிங் நேம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, அதை டெலிட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரையும் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகிடுச்சு. மேலே டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபைல் நேம் என்ன டைப் பண்ணமோ அந்த நேம் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அந்த கமாண்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.